அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர் பேச்சுலர் தெரபிஸ்ட் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம ஏஜ் ரெக்ரெஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பற்றி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம முழுக்க பார்க்க போகிறது வந்து ஏஜ் ரெக்ரெஷன்னா என்ன. இந்த ஏஜ் ரெக்ரெஷன் வந்து ஒவ்வொருத்தரும் சின்னதாக நமக்கு நாமளே கூட பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு அதோட வழிமுறைகள் சொல்கிறேன், நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இது ஒரு சேஃபான முறை தான். ஸோ இது வந்து உங்களால் ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் பற்றி நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் ரெக்ரெஷன் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டோன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு ஸ்ரத்தையோடு அதை பண்ணுறதுக்கு அது எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ரெக்ரெஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒரு மனதை பாதிக்கும் வகையில் ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுது. ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்தை இந்த இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். இது வந்து நம்ம ரீசெண்டாக லைவாக பார்த்த ஒரு கேஸை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பெண் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வயது இருக்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் தவறு வீட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டோட வெளியில், அதாவது பின்பக்கம், வீட்டோட பின்பக்கத்தில் அந்த பொண்ணை விட்டு இருட்டில் கதவை பூட்டிட்டு நீ வெளியவே கடை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் அப்பீல் பண்ணுறாங்க. இன்னும் இந்த தவறு செய்வியான்னு சொல்லிட்டு அந்நேரம் அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தில் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு அம்மா கதவை திறக்கணுன்னு சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இருட்டாக இருக்கிறது வந்து இவங்க மனசில் வந்து ஒரு விதமான பீதியை வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த பயத்தில் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே விழுந்துடுறாங்க. இது வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லைன்னு சொல்லி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 days ஃபீவர் வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மல் ஆகிடுறாங்க. அதாவது ஃபீவர்லேருந்து நார்மல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை அப்படியே பயணமாகுது. ஸோ இது அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம், அதனால் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட் கான்ஷியஸ் அம்மாவுக்கு டெவலப் ஆகுது. அதே நேரத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த இருட்டு அப்படிங்கிறதுல அவங்க வந்து இருட்டுனாலே வந்து அதை எப்படி கார்லேட் பண்ணிக்கிறாங்கன்னா, இருட்டு அப்படின்னா அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்குது, இருட்டில் போனால் நமக்கு மூச்சு திணறுது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வந்து பதிவாகிடுது. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரியவளாக வளர இருட்டு ஆச்சு அப்படின்னா தனியாக போகிறதுக்கு பயம், கருப்பு நிறத்தை பார்த்தாலே வந்து மூச்சு முட்டுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. கருப்பு சார்ந்த இருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லைஃப்பில் வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. அப்படி சந்திக்கிற இடம் அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதோட விதை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 5 வயதில் இருக்குது. பட் இது வந்து எப்போ பூதாகரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே வருது. ஸோ அப்போ அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா ஈவினிங் ஆயிடுச்சுனாலே பயம் வந்துடுது. ஸோ இதனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் வருது. ஸோ அதை அவங்க வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, என்ன பயம் என்ன பிரச்சனைன்றதே சொல்ல தெரியல. மொத்தத்தில் ஹஸ்பண்டோட இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுப்புலேயே மேரேஜ் ஆகி ஒரு 1 weekலேயே டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது 5 வயசில் ஆரம்பித்த ஒரு விஷயம் 25 வயசில் வந்து அது வேறு மாதிரி வருது. இதுக்கான காரணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து யாராலையுமே யூகிக்கவே முடியல. பொதுவாக அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக போக பயப்படுவா, தனியாக இருக்க பயப்படுவா அப்படின்ற மாதிரியே சொல்லி அது பெருசாக வளர்ந்தோடனே சரியாக போயிடும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவங்க நம்மளுடைய கவுன்சிலிங் செஷனுக்கு கப்புள் கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ இவங்களை தனித்தனியாக பேசும்பொழுது தான் இந்த ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். பட் அப்பயுமே வந்து இதோட ரூட் காஸ் இங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது, ஹஸ்பண்டோடு சேர்ந்து இருக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சது. அப்போ அவங்களுக்கு ஏஜ் ரெக்ரெஷன் எடுத்துகிட்டு போவோம். இந்த ஏஜ் ரெக்ரெஷன் எப்படி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜாக ஓகேங்களா, ஒரு 2 ஏஜாக வந்து நம்ம இறக்கி அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே வருவோம். ஒரு விஷயத்தை அப்படியே தொடர்பு படுத்தி இன்னொன்று நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்க விஷயங்கள் எல்லாம் நல்லா சொல்கிறாங்க. பகல் பொழுதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல மெமரியில் ஏற்றிக்கிறாங்க. அதே இது வந்து அவங்க சொன்ன எதுலேயுமே இருளான விஷயங்கள் வரவே இல்லை. அங்கே
அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த 5 வயசு அவங்களோட இது வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே பயங்கரமாக வார்த்தையெல்லாம் கொளருது, உடம்பெல்லாம் பயங்கர தூக்கி போடுற மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அந்த சின்ன குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் துன்பம் அடைஞ்சாங்களோ அதை அப்படியே பாடி லாங்குவேஜில் கொண்டுட்டு வராங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஏஜ் ரெக்ரெஷனில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மெமரியிலேருந்து அந்த தேவையில்லாத விஷயங்கள், அந்த போர்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறோம். எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த இடத்துல போய் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சதுக்கு பதிலாக வேறு ஒரு சூழல் அந்த இடத்துல அமைஞ்சிருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல அந்த மூளையை வந்து நம்ம நம்ப வைக்கிறது. ஸோ இது வந்து தெரபிஸ்டோட வேலை. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. ஸோ சொல்லும் பொழுது அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, இருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பயப்படுற ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இது வந்து ஒரே சிட்டிங்கில் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரே சிட்டிங்கில் சரியாகாது. இதே 5 வயசில் ஏற்பட்ட ஒரு விஷயம் கொஞ்சமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 சிட்டிங் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அதை மொத்தமாக அந்த மைண்ட்லேருந்து அந்த டோட்டலாக அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு அழகாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து சேர்க்கறதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து இருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அந்த டைமில் அம்மா பண்ண ஒரு விஷயத்தால் நமக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா ஏன் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலேயும் இதனால மறைமுக கோபம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ஏஜ் ரெக்ரெஷனில் வந்து அழகாக நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து புரிய வைக்க முடியும். அவங்க லைஃப் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் ரெக்ரெஷன் வந்து இப்படி தான் நமக்கு உதவி பண்ணுது. சரி, ஓகே. இப்போ செல்ஃப் ஏஜ் ரெக்ரெஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஏஜில் நடந்த விஷயம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த ஒரு ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இது வந்து தெரபிஸ்டோட துணையோடு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, நீங்களாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் முதல்ல சொன்ன கேஸ் வந்து தெரபிஸ்டோட துணையோடு பண்ணுற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அந்த நேரம் கஷ்டப்படுவாங்க, நாம் தான் கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து செல்ஃப் நீங்களே பண்ணுறது. எந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஒயிட் போர்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. கம்ப்ளீட் வந்து ஒரு ஒயிட் போர்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் போர்ட் இது வந்து ஒயிட் போர்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒயிட் போர்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஏஜில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் மூடிட்டு திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும். சரியா? அந்த நடக்கும்பொழுது எவ்வளோ தூரம் உங்களால் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அப்படியே சீன் பை சீனாக அந்த சீனில் யார் இருந்தாங்க, நாம் என்ன மாதிரி ஒரு உடை அணிஞ்சிருந்தோம், ஸோ நாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தோம் அந்த ஏஜில், அதெல்லாம் எவ்வளோ தூரம் அந்த டீட்டெயிலிங் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு அந்த பிடிக்காத ஒரு சீன் நமக்கு வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இமேஜினேஷனில் அப்படியே அந்த ஒரு ஒயிட் போர்டு ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அப்படியே அடித்து உடைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம். ஸோ இது அப்படி கம்ப்ளீட்டாக உடைச்சு அப்படியே அது சுக்கு நூறாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ ஒயிட் போர்டு ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம், திருப்பி அகைன் ஒரு ஒயிட் போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் போர்டில் நம்ம வந்து இதே சீன் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். இதுலேயும் நம்ம எவ்வளோ டீட்டெயிலிங்காக நம்ம கொண்டு வரோமோ அதை பொறுத்து அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து கொஞ்சமாக குறையும். இது வந்து ஒரே நாள் செஞ்சால் போதுமா அப்படின்னா, ஒரு நாள் செஞ்சாலாம் வந்து பலன் அளிக்காது. ஏன்னா இது செல்ஃபாகவும் நம்ம பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இதை ஒரு குட்டியாக ஒரு பயிற்சியாக வச்சுக்கிட்டு, இது மிஞ்சி போனால் இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா மைண்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த விஷயம் பிடிச்ச மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பொறுமையாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நாளடைவில் அந்த பிரச்சனையால் நமக்குள்ளே சில மாறுதல்கள் வந்திருக்கும், தேவையில்லாத மாறுதல்கள். அதை எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக உங்களை விட்டு போகிறத அழகாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கை வந்து நல்லா சேஃபாக நீங்களாகவே பயன்படுத்தலாம். இது தொடர்புடைய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் எது தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இதே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம கமெண்ட்ஸ்லேயே தெரிவிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய வாரங்களில் அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட பார்ப்போம்.
மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பட் கொஞ்சம் வியூஸ் தான் போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மேலும் புது தகவல்களோடு உங்களை மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.